டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியோட பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் பத்தின ஒரு சின்ன அப்டேட் தான் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து புக்ஸ் எல்லாம் நீங்க யாருன்னா வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்க வேண்டாம். ஸோ இது வரைக்கும் இந்த புக்ஸை வாங்கல, எனக்கு வாங்குற ஐடியா இருக்கு, இதனுடைய காஸ்ட் என்ன, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க வந்து கவர் பண்ணியிருக்கேன், ஸோ இதை பத்தின ஒரு பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும் ஸோ இந்த வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல நான் ஏற்கனவே சொன்னது தான். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளுடைய 10 யூனிட்டுக்கான 10 புக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய புக் வந்து சேல் ஆயிடுச்சு அப்படின்றதால நம்மளுடைய புக்ஸ் வந்து ஜூலை 10ஆம் தேதியோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4500, ஸோ நம்ம இந்த 10 புக்ஸை நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 4500 அப்படின்னு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 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 பல்கான உங்களுக்கு புக் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு இருந்தேன். இதில் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே செப்பரேட் புக்காக தான் நான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஓவராலாக 10 புக்கு ப்ளஸ் வந்து ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி புக்கு, ஓவராலாக 11 புக்குமே சேர்த்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 4500 அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய ஆஃபர் ப்ரைஸ் நாளையோட க்ளோஸ் ஆகுது. ஸோ யாருக்குனாச்சும் நீடட் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் மெஸ்மரைஸ் அகாடமியோட புக்கு தான் வேணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல வாங்குற ஐடியா இருக்கு ஆனா இப்போ இல்லை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே வாங்கிக்கிறது பெஸ்ட். ரீசன், உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லெஸ் அமௌண்ட்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த 4500ல பக்காவான புக் வந்து பார்த்தோன்னா இந்த பேட்ச் நாளையோட நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதி. யார் யாருக்கு வேணுமோ இந்த 4500 பேட்ச்ல நீங்க வாங்குற மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னா இன்னைக்கும் நாளைக்கும் டைம் இருக்கு. ஆர்டர் பண்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 or 2 டேஸ்ல உங்களை வந்து இந்த புக் வந்து ரீச் ஆயிடும். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் மூலியமா நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2 நாள்ல டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ், கொரியர் சார்ஜ் இது மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்லி சிங்கிள் பேமெண்ட் 4500 வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸுக்கு எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். சப்போஸ் ஜூலை 11, ஸோ 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேம் புக்கு, ஸோ இதனுடைய மொத்த புக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4500க்கு வாங்கின புக்ஸு 5000 வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு 500 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வாங்குறவங்க ஸோ இன்னைக்கு இருக்கு, அதே மாதிரி நாளைக்கும் ஒரு நாள் இருக்கு. உங்களுடைய ஃபோன் கால்ஸை என்னால் அட்டன் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதே நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸும் ஒரு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் வந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் புக்கு. ஸோ 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வாங்குற ஐடியா இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக 5000 தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5000 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம இந்த பேட்ச் தான் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வாங்கிக்கிறது பெஸ்ட்டு, உங்களுக்கு வாங்குற ஐடியா இருக்குது அப்படின்னா. ஸோ ஓகே, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூனிட் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த யூனிட் 1ல என்னென்ன சிலபஸ் இருக்குது, யூனிட் 1ன்னு இல்லை பொதுவாகவே எல்லா யூனிட்லையுமே சிலபஸில் என்னென்ன வந்து நம்ம கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் ஆகிருக்கும். இது கூட ஒவ்வொரு புக்லேயும் கடைசியாக வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பரும் இதில் அட்டாச்சாக இருக்கும். நீங்கள் அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வித் கீ ஆன்சர். நீங்கள் ஆன்சர் கூட நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, எல்லாமே புக்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போது உங்களுக்கு மெட்டீரியலும் கிடைச்சிடும், ஸ்டடி மெட்டீரியல் பக்காவாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயம், ப்ரோஸ் இது மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கெல்லாம் என்னால் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டாபிக் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மார்க் டெஸ்ட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய கொஷின்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டர்பரி டேல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட்டாக வந்து அதை முடிச்ச பிறகு ஒரு 20 கொஷின்ல இல்லை ஒரு 10 to 20 கொஷின்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி வித் கீ ஆன்சரோட இதில் வந்து புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து
ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும், அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனியா பேமெண்ட் வரும். ஸோ அதையும் வேணும்னா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்குமே என்னென்ன தகவல் அப்படின்றதையும் நான் ஹெல்ப் பண்றேன். இந்த புக்ல வேற என்ன இருக்கும் அப்படின்னா, அ ஒரு ஆத்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆத்தர் பத்தின டீட்டெயிலும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல பொறுத்தவரைக்கும் ஒரு டாபிக்னா, அந்த டாபிக்ல நீங்க என்ன படிக்கணும்? பிளஸ் வந்து ஒரு ஒரு மார்க் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க போய் தேடணும்னாலே கண்டிப்பா வெப்சைட்ல கூட கிடையாது. எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷோடைய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ப கூகுள்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து சர்ச் பண்ணாலும் கிடைக்கல. எங்கேயோ ஒரு சில டாபிக், ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கிடைக்குது. ஆனா நம்ப கிட்ட உங்களுக்கு அரேஞ்சுடா, பக்காவா டைப் பண்ணி நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வித் கீ ஆன்சரோட பக்காவா குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா, என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ரிமைண்டர் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோல நானு பெருசா எந்த ஒரு விஷயமும் சொல்ல வரல. ரிமைண்டர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 என்னுடைய புக்கோடைய காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 11ஆம் தேதியிலிருந்து இன்கிரீஸ் ஆகுது ஒரு ₹500. ஸோ அது ஒரு விஷயத்த நான் சொல்லிர்றேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாசம் கன்ஃபார்மா நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அப்படி ஆகஸ்ட் மாசம் வந்தா, நாங்க படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இருக்க வேண்டாம். சப்போஸ் ஆகஸ்ட் மாசம் இல்ல அப்படின்னா, அதுக்கு அடுத்த மாசம் கூட வரலாம். ஓகேவா? ஆனா 100% இந்த இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு இருக்கு கன்ஃபார்மா. பிளஸ் எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மென்ட்க்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 வேக்கன்சி இருக்கும். இது வந்து ஒரு பெரிய நம்பர் ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 200 வேக்கன்சிலிருந்து ஒரு 400 இல்ல 300 அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வேக்கன்சி இதுவரைக்கும் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு டேட்டாஸே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அ இது ஒரு அஃபிஷியலான ஒரு டேட்டா தான். நான் வந்து சும்மா வந்து உங்கள வந்து சும்மா இவரு வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிலாம் கிடையாது. ஒரு 500 வேக்கன்ஸிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மென்ட்ல மட்டும் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு டேட்டா வந்து இப்ப வந்து குடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவுல ரிலையபிள் ஒரு டேட்டாவ தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க படிக்கணும் அப்டின்னா தாராளமா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும், ஒரு ஸ்டாண்டர்டான இது மாரி ஒரு மெட்டீரியல நீங்க கையில வச்சுட்டு இருக்கும்போது, ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ற ஒரு டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த சேவ் ஆகுற டைம நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸ்டடீஸ்ல நீங்க வந்து டைம ஸ்பெண்ட் பண்ணலாம். தாராளமா உங்களுடைய சிலபஸ 100% சிலபஸ நீங்க ஈஸியா ஆஸ் சூன் அஸ் நீங்க எவ்ளோ டைம் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ, கன்சிஸ்டன்ட்டா ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுடைய சிலபஸையும் சீக்கிரமாவே கவர் பண்ணி, ஆ ஸோ அடுத்த லெவலுக்கு நீங்க போகலாம். ஏன்னா நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் எடுக்கணும் அப்டிலாம் நெறைய நீங்க வந்து கேட்டுருப்பீங்க. ஒரு 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 எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்றோம் அப்டின்னா, ஸ்டடி பண்ணணும். நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் திங்ஸ். இந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அப்போ ஸ்டடி மெட்டீரியலும் வந்துரும். மார்க் டெஸ்ட்டும் வந்துரும். பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்துரும். எல்லாத்துக்குமே ஆன்ஸர் கீயும் இதுலயே அட்டாச்டா இருக்கும். அப்போ நீங்க எதுவுமே வெளியில போய் என்ன பண்ண வேண்டியது இல்லன்னா, சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு எல்லா டைமுமே சேவ். ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, என்னுடைய புக்க வேணும் அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும். டைரக்ட்டா ஒண்ணு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்ல. ஓகே. ஆ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் டவுட் எல்லாம் கிளாரிஃபிகேஷன் தான். டைரக்ட்டா புக் தான் நான் ஆர்டர் பண்ண போறேன் அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஆர்டர் லிங்க் இருக்கும். ஸோ நீங்க என்ன புக் ஆர்டர் பண்ண போறீங்களோ, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் புக் ஆர்டர் பண்ண போறீங்க அப்டின்னா, அதுக்கும் லிங்க் இருக்கும். இல்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ண போறீங்க அப்டின்னா, அதுக்குமே லிங்க் இருக்கும். இல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் புக் மட்டும் தான் வேணும் அப்டின்னா, அதுக்குமே லிங்க் இருக்கும். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் வேணும் அப்டின்னாலும், அதுக்கு லிங்க் இருக்கும். ஸோ நீங்க எந்த எந்த சோர்சஸ் நீங்க வந்து நம்ம அகாடமில பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த லிங்க்க டச் பண்ணுங்க. ஸோ டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, என்ன WhatsAppல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு WhatsAppல நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். வேற எதனா டவுட் இருக்குதுன்னா கூட என்ன கான்டாக்ட் பண்ணி புக் ஆர்டர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் டைம் இருக்கு. ஸோ இன்னைக்கும், நாளைக்கும் டைம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அ ஒரு ஒரு லோ காஸ்ட்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேற எந்த மாரியான வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் இதுக்கு மேல அப்டேட் பண்றேன். தேங்க் யூ.